ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக நீங்கள் பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏர் ஃப்ரையர் பற்றி தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஏர் ஃப்ரையரோட நேம் பிலிப்ஸ் 3000 சீரீஸ் டூயல் பேஸ்கட் ஏர் ஃப்ரையர். ஸோ இதை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஏர் டெக்னாலஜி. ஸோ இதோட வேலை என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் இப்போ எதுனாலும் சரி ரொம்ப ஒன்று போல் குக் பண்ணும். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி இந்த ஏர் ஃப்ரையரில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சிக்கன் அந்த மாதிரி குக் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2 ட்ராயர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு சைஸ் தான். ஒன்று 3 லிட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6 லிட்டர். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 லிட்டர்ஸ் அளவு இருக்குது. இப்போ டைம் எப்படி இதில் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே தனித்தனி டைம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு 2 பேஸ்கெட்டுக்குமே ஒரே டெம்பரேச்சர் ஒரே டைம் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி சேம் டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃப்ரையரில் ரெசிபியெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஹோம் ஐடின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் இந்த ஏர் ஃப்ரையரில் எப்படியெல்லாம் குக் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ் 8 இருக்குது. அதாவது சிக்கன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் மீன், அப்புறம் இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியான ஆயிலில் குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்றணும்னு அவசியமே இல்லை. கம்மியாக எண்ணெய் ஊற்றினாலே சூப்பராக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும், நல்லா சிக்கன் குக் ஆகிடும். ஸோ இன்னொன்று இதில் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவனை விட இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிக்கனை குக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இது டிஷ்வாஷர் சேஃப். ஸோ நீங்கள் குக் பண்ணிவிட்டு அப்படியே டிஷ்வாஷரில் போட்டிங்கன்னா நல்லா கழுவி கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு கழுவுற வேலையும் ரொம்பவே மிச்சமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஏர் ஃப்ரையரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர். இந்த ஏர் ஃப்ரையரில் எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத